ஓகே மேனேஜர் சொல்லுங்க இன்ட்ரோடியூஸ் myself Magesh, tour manager from GT Holidays. Actually என்னோட third trip in Japan. ஸோ அரௌண்ட் இது வரைக்கும் நான் ஒரு 9 கண்ட்ரி போயிருக்கிறேன். ஓகேங்க. என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். ஸோ அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி ஸோ எல்லாம் செட்டில்டு என்ன நாகர்கோவில். ஓகே. ஸோ லாஸ்ட் 6 months முன்னாடியே தங்கச்சி மேரேஜ் ஆச்சு. அண்ணன் இருக்கிறாரு, அப்பா அம்மா எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு 2.5 years ஆச்சு GT Holidays ஒர்க் பண்ணிருக்கிறேன். 2.5 years அதில் 9 countries போயிட்டீங்க. 9 countries ட்ராவல் பண்ணிருக்கேன், ரிப்பீட்டடாக ட்ராவல் பண்ணிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் கண்ட்ரி கவர் பண்ண 9 trips-ஆ 9 countries. 9 countries போயிருக்கேன். லைக் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான், பாலி. ஓகே. அது சிங்கப்பூர், மலேசியாலாம் ஒரு ட்ரிப். சிங்கப்பூர், மலேசியா மீன்ஸ் ஐ திங்க் நான் மோஸ்ட் ஆஃப் போனது வந்து சிங்கப்பூர், மலேசியா. லைக் ஒரு 8 to 9 ட்ரிப்ஸ் போயிருப்பேன். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் நான் மலேசியா தான் வரேன். என்னோட நெக்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 7th. ஓகே. 7th May. ஸோ அடுத்தது 7th May எங்கே போகிறீங்க? சேம் மலேசியா. மலேசியா பிக்கப் ஃப்ரம் சென்னை. ஓகே. ஸோ அரௌண்ட் ஒரு 80 பேக்ஸ் வராங்க. ஸோ 2 பேட்சாக வரும். ஓகே. நான் சென்னையிலேருந்து வரேன், இன்னொரு குரூப் வந்து திருச்சிலேருந்து வராங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சென்னை ஆர் சவுத் இந்தியாவிலேருந்து. ஆக்சுவலி ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சவுத் பீப்புள்லாம் மோஸ்ட் ஆஃப் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஒரு தமிழ் பேஸ்டு கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா லைக் நிறைய ட்ராவல்ஸ் கம்பெனி இருக்குது. பட் தமிழ் மக்களோட ட்ராவல் பண்ணுற லைக் பண்ணுறாங்க ஜிடி வராங்க நிறைய. ஓகே. அது ஒரு ஜிடி ஆல்ரெடி எத்தனை வருஷமா இருக்காங்க சார்? ஜிடி அரௌண்ட் ஒரு 14 years ஆயிடுச்சு சார். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பயங்கர ஹைக் ஆயிடுச்சு. ஓகே. அது பயங்கர ரீச் ஆயிடுச்சு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம். லைக் நீங்கள் யூடியூப், இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வாட் டு யூ லைக் த பெஸ்ட் அபவுட் தம்? ஆக்சுவலி வந்து மோஸ்ட் ஆஃப் ரிப்பீட் கஸ்டமர் வராங்க. அவங்க நம்ம ஜிடியில் சர்வீஸ் பிடிச்சி ஸோ ரிப்பீட்டடாக ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய டைம்ஸ் ஈவன் நம்ம ஜப்பான் கூட நீங்கள் மீட் பண்ணிருப்பீங்க. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட் ட்ராவல் பண்ணது. அதுக்கு காரணம் மெயின் ரீசன் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சர்வீஸ், இன்னொன்று நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அதுக்கு ரிப்பீட்டடாக வந்து அவங்க வர்றதுக்கு காரணமே வரும். லைக் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நம்மள்கிட்ட நம்ம ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நம்ம நிறைய டூர் மேனேஜர் மீட் பண்ணுறோம், பட் உங்களை மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ டூர் மேனேஜர்னா அதுக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஜிடி வந்து பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ நாங்கள் ஜிடி ரிப்பீட்டடாக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது வந்து நிறைய பேர் நான் கிளைண்ட்ஸ் நான் கேட்குற ஃபீட்பேக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் பேர் என்ன? கிளாடி. மரியா. அண்ட் மைசூர். 2 பேரும் மைசூர் தான். மைசூர். அண்ட் நான் இப்போ வர்க் பண்ணல, பிரேக் எடுத்துட்டு. ஓகே. ஓகே. என்ன பண்றீங்க? நான் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட். ஓ, ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட். குட். மை டாட்டர் சொன்னா ஷீ இஸ் a CFO for the San Diego Diocese. Yeah. And so GT Holidaysல இது எத்தனாவது ட்ரிப்? என்னோடது third trip. Third. எங்கெல்லாம் போனீங்க? இதுக்கு முன்னாடி ஈஜிப்ட், வியட்நாம், கம்போடியா. ஈஜிப்ட், வியட்நாம், கம்போடியா. நீங்க? Fourth. Where all? Egypt, Vietnam, Cambodia, China, Japan. China also. Okay. Okay. And what do you like the best about GT Holidays? The accommodation is good. The food they provide is good. Okay. But எல்லாம் manage பண்ணிக்கலாம். Same. If there's anything tips you want to give to make it better, எதா கொடுப்பீங்களா? Like the experience we had yesterday with the hotel, so they should be more careful about that. So yesterday walking, yeah. And also when old people are coming, they should also take care about the health. See, sometimes if they cannot, it is difficult for the guide as well to manage. Yeah. So they should also consider that. நீங்கம்மா? சேம் தான். நீங்க 2 பேரும் கசின்ஸ் இல்ல சிஸ்டர்ஸா? கசின் சிஸ்டர்ஸ். எப்படி கசின்ஸ்? என்னோட சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணு. ஓ, ஓகே. தேங்க் யூ. பேரு கஸ்தூரி. ஓகே. ஹஸ்பண்ட் பேரு பட்டாபிராமன். எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் பிஸ்னஸ் பண்றாங்க. ஓகே. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து சென்னையில் இருக்கிறா. அதெல்லாம் வேற ஏதாவது சொல்லணுமா? படிப்பு கிடிப்பு எல்லாம் சொல்லுங்க. என்ன படிச்சிருக்காங்க? அவன் வந்து இது மாஸ்டர் வந்து லண்டனில் பண்ணான், கிங்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் பண்ணான். அவளுக்கு அவள் ஹஸ்பண்டும் வந்து யூஎஸ்ஏல பண்ணாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணி யூஎஸ்ஏ செட்டில் ஆனாங்க. அவளுக்கு ஒரு பையன். அவன் பேர் ஷான். என் பொண்ணு பேர் காயத்ரி. என் மருமகன் பேர் நரேந்திரன். இப்போ என்னுடைய பேரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் யூஎஸ்ஏல இருந்து அவள் சென்னை வந்துட்டாங்க. அவள் யூஎஸ்ஏ லண்டன்லாம் செட்டில் ஆகிட்டு
அவள் வந்து ஜப்பானில் ஒன் இயர் வேலை செஞ்சா, எல்லாம் முடிச்சுட்டு வேணான்னு சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டான். என் பையன் வந்து அவனும் மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி வந்து யூஎஸ்ஏ பண்ணான், மாஸ்டர் வந்து லண்டனில் லிவர்பூலில் பண்ணான். அது மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணு, அவள் 5th படிக்கிறா. என் மருமகளும் லண்டனில் தான் படித்தா. அவள் வந்து இப்போ வந்து ஃபுட் ஃபேக்ட்ரின்னு மால்ட்டாவில் அவள் சிஓவாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. என் பையன் வந்து நிசானில் மேனேஜராக இருக்கான் துபாயில். இப்போ 2 பேருமே இப்போ மால்ட்டாவில் வந்து இருக்கிறாங்க. பையன் வந்து துபாயில் தான் வேலை செய்கிறான், ஆனால் மால்ட்டா துபாய்னு அவன் போயிட்டு வந்துட்டு இருப்பான். என் ஹஸ்பண்ட் வந்து மாஸ்டாவில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ அவர் கார் ஸ்பேர் பார்ட்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் ஹவுஸ் ஒய்ஃப். இதுதான் என்னுடைய அழகான குடும்பம். ஜிடி ஹாலிடேஸில் இது எத்தனாவது? இது ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குது இது வரைக்கும்? இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இது வரைக்கும் நான் வந்து எஸ்ஓடிசியில் அப்புறம் என்னுடைய ஃபேமிலியோட தான் நான் எல்லா ஊரும் சுற்றி இருக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஜிடி டிராவல்ஸில் வருது. நான் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிடி ஹாலிடே இந்த ட்ரிப்பில் என்ன பிடிச்சது? ரொம்ப இவங்களுடைய எல்லாமே நல்லா காமிச்சாங்க, சுற்றி காமிச்சாங்க. எல்லாமே அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு நான் ஜிடி ஹாலிடேஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்கேயாவது போகணும் வரணும். இது ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா என்ன பண்ணலான்னு சொல்லுவீங்க? இம்ப்ரூவ் பண்ணோன்னா கரெக்டாக வந்து இந்த எந்தெந்த சீசனில் என்னென்ன அந்த ஊரில் போனால் பார்க்கலான்னு அதை வந்து அவங்க சொல்லி அழைச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லையா? நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணது ஜப்பானில் வந்து செரி பால்சம். இது அதுதான் பார்க்கணுன்னே நான் வந்தேன். ஆனால் அது இருக்கும்னு சொல்லி தான் நான் அவங்க என்கிட்ட காஞ்சு போன செரி பிளாசம் பார்த்தோம். ஆனால் டிக்கெட் நான் போட்டேன், ஆனால் அது இல்லாத எனக்கு கொஞ்சம் அப்செட்டு. ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு மற்றதெல்லாம் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இனிமேல் அவங்க வந்து ஜிடி ஹாலிடேஸ் வந்து இருக்கிறது என்னன்னு சொல்லி மக்களுக்கு டிக்கெட்டை போட்டு அந்தந்த சீசனில் ஏற்ற மாதிரி அவங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. என் பேர் சுமதி. எங்கள் வீட்டுக்காரர் நடராஜன். உங்கள் பேர் நடராஜன்? நடராஜன். கூப்பிடுறது இல்லை வேற? நடராஜன் சுமதி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து இப்போ ஜப்பான் வந்திருக்கோம் த்ரூ ஜிடி ஹாலிடேஸ். ரைட். இல்லை, சென்னையில் எங்கள் வீடு சென்னையில் வந்து கொளத்தூர். ஓ, ஸ்டாலின் ஸ்டாலினோட. ஓகே. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து என்ஜினியர் சதன் ரயில்வே என்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ஓகே. நீங்கம்மா? நான் பாரத் பெட்ரோலியமில் ஒர்க் பண்ணுறேன் சென்னையில். ஓகே, இன்னும் ஒர்க் ஆகிட்டு பண்ணுறீங்க. ஓகே. குழந்தைங்க? ஒரு டாட்டர் எனக்கு. அவள் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கா. ஓகே. லாஸ்ட் இயர் மெடிக்கல் எங்கே? திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல். திருவண்ணாமலை. ஜென்ரல் சர்ஜரி பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் ஜிடி ஹாலிடேஸில் இது எத்தனாவது ட்ரிப் உங்களுக்கு? மூணாவது ட்ரிப். இந்த ட்ரிப் எங்கே, இதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கீங்க? முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா அண்ட் துபாய். இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த கல்ச்சர் ஆஃப் ஜப்பான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசிப்ளின் இதெல்லாத்தையும் நம்மளும் போய் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயம் தான், பட் ஆனால் எல்லாமே ரொம்ப ஆசமாக இருக்கு. கரெக்ட். அண்ட் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா? நடுவில் சம் டேஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக கியூரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெறும்னே ஒன் டே வெறும் மியூசியம் மாத்திரம் போன மாதிரி இருந்தது. மார்னிங் ஒன்றுமே இல்லாத மாதிரி. மார்னிங் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம், ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஷாப்பிங் டே, ஒரு 1.5 days வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே. நீங்கள் சார்? எனக்கு ஜப்பானில் பிடிச்சது கிளீன்லெஸ், அப்புறம் அவங்களோட கல்ச்சர். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இயற்கையோட ஒன்றி இருக்காங்க. அப்புறம் வீடு ஹவுஸ் கீப்பிங்கும் பப்ளிக் ஹவுஸ் கீப்பிங் ஒன்றா தான் இருக்குது, தனித்தனியாக எதுவுமே இல்லை. அந்த பேட்ரியாட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ வீடும் நாடும் அவங்களோடது மாதிரி இருக்குது. தே லவ் வெரி மச் கண்ட்ரி. ஸோ அதனால தான் எவ்ரிவேர் லுக்ஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன். ஓகே. அந்த செல்ஃப் டிசிப்ளின். ஸோ அது பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் உங்களை. அப்புறம் வந்து அவங்களுடைய மனிதனோட உயிரை மதிக்கிறாங்க, ரொம்பவே மதிக்கிறாங்க. ஸோ ரெஸ்பெக்ட், வேல்யூஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது.
அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கிரேட்டு. ஸோ நம்ம வந்து இனிமேல் அந்த ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப அந்த பைதவே இந்த அளவுக்கு ஜிடி ஹாலிடேஸ் வந்து கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்குது ட்ரிப்பு. பட் அவங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கேப் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் இன்னும் நிறைய பிளேசஸ் நான் கவர் பண்ணணும். நல்லா ஆலங்களாம் எல்லாத்தோடும் வந்துருக்கும். கவர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஆப்ஷன் ஹோட்டல்ஸ் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார், நான் ஓஎம்ஆர் படூர்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர் முதல்? பி குணசேகர். பி குணசேகர். என்ன பண்ணுறீங்க? தொழில் வந்து ரிட்டையர்டு இப்போதைக்கு. ஒளிப்பதிவாளராக இருந்தேன். எந்த படம் பண்ணியிருக்கீங்க? நிறைய படம். நிறைய படம். புதிய பாதை நீங்கள் தான் பண்ணுறீங்களா? ஓகே. நீங்கம்மா? ராஜ்பிரீத் அண்ட் ஓகே. I am Aruna, ஆ homemaker. ஆ Son. ஓகே. ஒரு சன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுது. பேர பசங்க? ஒரு பேத்தி. என்ன வயசு? 9th standard. சன் என்ன பண்றாரு? ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துறாரா? சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யலாம். செய்கிறாரு. ஓகே ஓகே. அண்ட் ஜிடி ஹாலிடேஸில் எத்தனாவது ட்ரிப் இது? இது வந்து 6வது. 6வது. எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர், மலேசியா. ரெண்டாவது வந்து யூரோப் போனோம். மூணாவது வந்து வேறு வந்து ஆஸ்திரேலியா. ஃபோர்த்து சைனா. இது வந்து டெல்லி, ஆக்ரா. இந்தியாக்குள்ளேயே. இது 6th. ஜிடி ஹாலிடேஸில் என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப? ஓகே. வந்து கரெக்டான முறையில் ஃபுட்டு வேலை மெயின். அதுதான் மெயின். அதனால எந்த எஃபெக்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஓகே. உடம்புக்கு வயிற்றுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் ஒரு நல்ல கைடும் நல்ல நம்ம பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மேனேஜர் நல்ல மேனேஜரா போட்டு ஓகே. நல்லா நம்ம டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற வரைக்கும் அவங்களே இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போனதோ இந்த ட்ரிப்பில் என்ன பெட்டராக பண்ணலாம்? ஏதாவது ஐடியாஸ் கொடுக்க முடியுமா? ஒரு ட்ரெயினர் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 ட்ரிப்பு தான் வந்திருக்காரு. யார் இவரு சொல்றீங்களா? கைடை வச்சு தான் ஆமா. இந்த ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்க ஆஸ்திரேலியா போன மேனேஜர் நல்ல. அதே போல எல்லாமே சைனா போனோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன இவரும் நல்ல பர்சன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிஸ் பண்ணாதானே எக்ஸ்பீரியன்ஸ். வந்து தவறு கைடு சொன்னா கூட மேனேஜர் வந்து நம்மளுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. நல்ல ஒரு குரூப் பிடிச்சிருக்கா இந்த இதுல? இதாங்க இருக்கு. நான் இந்த 6 குரூப்லயுமே பெஸ்ட் குரூப் வந்து இதுதான் சொல்லியிருக்கேன். அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா டைமிங் வந்து அவ்வளவு கீப் கரெக்டா அப் எல்லாருமே கீப் அப் பண்ணி கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இடமும் லெஸ் ஆகல. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லா ப்ரோக்ராம்லயும் ஒரு இடம் வந்து லெஸ் ஆகி பார்க்க முடியாம போயிடும். 2 பேர் தொலைஞ்சிருவாங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் போறதே 2 ஹவர் அந்த 2 ஹவர்ஸ்ல வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த இதுல வந்து நடக்கவே இல்லை. பக்கா ப்ரோக்ராம் என்னவோ அதை அப்படியே முடிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு திருப்தியான ஒரு விஷயம் இந்த யூனிட்டை பொறுத்தளவு. நன்றி. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் ஃபர்ஸ்ட். உங்க பேர் சார்? எஸ், ஐ எம் சீதாராமன் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, இந்தியா. ஓகே. நீங்கம்மா? விசாலாட்சி. விசா சீதாராமன். ஓகே. அண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? I was doing electronic components business. So when the concept changed, he threw away, no repairing. So my business started reducing. Okay. So I stopped. So you retired? I stopped my business. Okay. நீங்கம்மா? I'm just a homemaker. Homemaker always. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆச்சு. எத்தனை குழந்தைங்க? We have one son and one daughter. Son is married and he is in IT field. Now he works in Microsoft. He has one son. The daughter, she is a homemaker and she sells fashion jewelry as her hobby. Okay. Earlier she was working for Deutsche Bank for a long time. Then she quit. Has 2 kids.
kids. Oh. My son, my sister. And GT holidays, இது எத்தனாவது trip? This is our second one. Second one. Europe last May and now this. This year, Japan. What are the positives you see with GT travels? As far as I noticed, they take care of the passengers very nicely. Example, when we were traveling, one person lost his purse during his breakfast. So he requested all the members, please wait, I will do what he needs to be done. So immediately he took a snap the whole area and he took the passenger to the police station, gave a complaint and got it registered, and he did a lot of work for him. Was he one of the group members? No, he is a guide. The member No. who lost is our two members. No, the person who took the bag. No, we don't know who took the bag. It was stolen. The bag was stolen. Passport was there. Anything could be improved in the holidays here? Anything what you would feel made better? See, they charge on the itinerary itself for the guide. Then at the last trip also again they ask for tips, which I am not able to. They could have avoided in the itinerary, and when we are giving voluntary, why they want to add in the itinerary? Yeah, agree. Okay, thank you. Okay, please introduce yourself. Your name? Ramprasad Krishnamurthy. Ramprasad Krishnamurthy. Okay. And how about you? Shruti Ramprasad. Oh, Shruti. Okay. You, ma? I'm Aparna Ramprasad. Aparna. And where are you all from? We are all from Bangalore. Bangalore. Okay. Is this your first trip on GT holidays? This is the second one. Second. Where did you go earlier? To Abu Dhabi, UAE. Okay, UAE. Okay. So, what do you like about GT holidays? So GT holidays, one thing is like, they are very professional in the way they are organizing the tour. It's all well planned tours, and they pretty much cover all the important places. Okay. But most importantly, the accommodation is of a good quality. Good quality. And also they ensure that, like, irrespective of the country that you visit, you are given the Indian food, so which is very important. Yes. And how about you girls? What do you all like about GT holidays? Same? Everything is arranged. Everything is arranged. You don't have to really break your head over where to go, what to eat. That's the most important thing. And since all are from India, that is all of us are Indians and all of us from that comfort level is there in the group. So we make friends with each other and then we enjoy the. And any tips to make this thing even better? Anything? See, one thing I can say is, with regard to at least in this particular trip, I would say, yesterday there were two engineering museums. Yes. Right, one after the other. So, and since Nagoya is also a place of castle, very famous castle, Nagoya Castle, it would have been really good if they had balanced it out with one museum, any one of them, plus one castle. So it would have been a good thing and also a good usage of time. Yes. The reason being that we also spent about 45 minutes in the hotel after check-in. Yes. So that is one thing I And we feel. could have started it earlier. Instead of starting at 10, we could have started at 9 and somehow covered that Nagoya Castle as well. I also had this one issue with that day near the Statue of Liberty. They made us sit in the mall for 4 hours. For what? I don't know. I don't know if you all bought anything. We went to this one. We went to Akihabara. Thank God we were just sitting there like another in the mall. They say 100-cent shop. I thought all the shops were 100 cents. Only one shop out of hundreds of shops. And they call it 100-cent shopping. 4 hours. Just sitting around. Enga seat kadekkudo anga Starbucks la poi konja neram. Okay, thank you all. Thank you very much. Okay, can you introduce yourselves, your name? Yeah, my name is Bharati. I'm from Bangalore. And Parthasarathi. Subiksha. Subiksha.
Suvikshan Soli, there in Bangalore, there is a retirement community, I heard. The main area. Okay. And what do you all do? I work as a freelancer In what area? in accounts department. Accounts. Okay. And you? I am a software. I went to software. I am a director in Cisco. Cisco. Yeah. You, ma? I'm studying in Harvest International School. Okay. Good. எத்தனாவது ட்ரிப் இது ஜிடி ஹாலிடேஸ்ல? இது செகண்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் was customized to Greece. To Greece. And this is group tour. Okay. What do you like best about the trip, about GT, this trip, or any trip? Actually, we went to Europe in SOTC. Compared to that, this looks very homely atmosphere and very friendly. Is it because of the language? Language and the people and connectivity and even the tourist arrangement is also good. The guide is good. He's not very rude. A clear picture. Like he's introduced, he's telling the plan, the next day plan in the next day itself. And we are very prepared for the next day. That we like. And you, ma, what do you like best? The people? Very friendly? Okay. What is a tip you all give to make this kind of stuff better? Anything that can be improved? Improved is like in the bus, we wanted to shuffle. So every time the front seater in the front, the back seater. So once in a while, alternatively we have to shuffle so that we'll get introduced to everyone. Like otherwise, like everyone. I'm surprised GT Holidays doesn't do it because I have done myself many tours for my retirement community around the world, and so we usually give everybody a number, and then the number shifts every day. You come one go forward, so everybody gets to think that they don't organize. Another thing which I find here, mostly the people, the etiquettes, like in airlines, even if you're sitting behind, when the plane stops, just because others have not gotten up, you're not supposed to walk to the front. இங்க வந்து எழுந்திருச்ச உடனே from behind you they come and block you that you cannot get out. That I find the GT Holidays should be able to do that. Sir, the instructions should come from the GT Holidays. GT Holidays or the manager. Manager. We cannot say that because like No, we cannot say, people but might feel bad. True. But this is not only in GT Holidays. We faced even in SOTC also. Most of the group tours, this is happening. Yes. Once the people get used to it in the front and they have a group, we are like, we have two groups. So it has to be shuffled. That will be good. And what do you think can be improved, ma? Yeah, no Indian restaurant. No Indian restaurant, huh? So she You want to taste the local food. So we are in Japan. So she wants to go to restaurants. Maybe they can give a one day or 2 days. Because see, most of the people here are happy with the Indian food. One of the reasons they come in like GT Holidays is they take to all Indian food, you know. At your age, I can understand you want to taste different food. But ellarkume kuda you can have, you know. Because like we are in Japan, right? So we have to experience full Japanese. Yeah, I wanted to eat ramen noodles, which is famous in. Yesterday we tried. You tried that? Yeah, we went to a Japanese restaurant. Okay, so it was a different experience. So we ordered for chicken. They gave raw chicken and they gave the grill. Oh. So we didn't know how to eat, and then we realized like it's raw and we have to grill it. So That's it's kind of called Korean barbecue. They gave the tongue, so we were grilling it and eating it. So it was nice. That was a nice experience. Thank you. You like that? Okay. So உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்க பேரு Abhirami. Okay, and you're from Pondicherry. And your son. Hi, Pavin. நீங்க Guru Balan, huh? Okay.
construction company. Construction company. Right. அப்போ you all live together, right? நீங்கம்மா உங்க பேரு? சந்தியா சந்திரசேகர். சந்தியா சந்திரசேகர். குரு டிசைன்ஸ் கன்சர்ன் மேனேஜ் பண்ணிட்டு. நீங்க ஒரிஜினலாவே பாண்டிச்சேரி தானே? நான் சென்னை. ஆஃப்டர் மேரேஜ்னா நீங்க பாண்டிச்சேரி. ஸோ இது ஜிடி ஹாலிடேஸ்ல எத்தனாவது ட்ரிப் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். This is your first trip? What do you like best about this trip? People. Okay. Okay. You like it. உங்களுக்குமா? இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா கூட வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கு. Okay. அதான் ஃபர்ஸ்ட் டைம். What is anything that you think it can be done better? எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஐயோ இவங்க மாதிரி ஜானகி ராமன் பரிமலா மாதிரி சிங்கிள் ரூம். ஸோ அந்த ரூம் அலோகேஷன் பெட்டரா பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் Yeah, that is very different. We are already sleepless. We already have like a huge responsibility. So that was quite hard for us. That has to be taken. Guru, Ningena, what do you think? Yesterday, it was very boring for going to museums continuously. So it can be little revised based on the traveler suggestions. கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம். எனக்கு கூட அன்னைக்கு மாலில் போய் 4 மணி நேரம் சும்மா அனாதைகளை இறக்கி விட்டாங்க. அது தேவையே அங்கே போய் எனக்கு என்னன்னா ரூம்ல போய் நம்ம அன்னைக்கு இருந்த ரூம் தான். மற்றவங்களை போய் அட்லீஸ்ட் என்ன ரூம்ல இறக்கி விட்டுருந்தாலே சந்தோஷமா இருந்தது. நீங்க என்னமா சொல்றீங்க? வாட் கேன் பி டன் பெட்டர்? Right. ஆமா. So we had to go alone. Night la thaan pona. Okay, safety aspect it's good, but still everything is in Japanese. So every time we on the ticket edukra machine kuda it was in Japanese. Actually they should include Shibuya crossing at night. Ana adha actual attraction. The taxi fare it was 12,000 up and down. So we were like, who spends this much on a taxi on a 10-minute trip to Shibuya and back? So we took the train because we also wanted to navigate. That was also one of the aspects. So it was so hard. They should include all this. So Shibuya crossing at night is a முக்கியமான இது. அது சும்மா போய் மத்தியானம் பார்த்துட்டு. So we had an interpreter, and interpreterல I used to speak in English and the other Okay. Thank you. So what's your name? Advik Ashwin. How old are you? 9.5 years. 9. Which grade are you? School class? BSc school. 5th. Okay. What do you want to become when you grow up? Doctor. Doctor. Any particular doctor? General doctor. General doctor. Good. Who's your favorite hero? Mother. Madhavan, huh? Hero. Many. You like Vijay? But I like Iron Man. Iron Man, okay. English. Good. How are you enjoying the trip? Very much. Very much. Favorite place was Satinda. Is this your first trip? No, third trip. I went to Malaysia and Singapore. Malaysia and Singapore. I enjoyed Malaysia because there's a water park and amusement. There's what? Water park and amusement. Water park and amusement. Okay, good. நாங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். Let party. பாட்டியா அம்மாவா? Me.
மீ. உங்க பேர் சொல்லுங்கம்மா. யாமினி. எங்க இருந்து வரீங்க? சென்னை. சென்னையில் எங்க? சென்னை கேகே நகர். கேகே நகர். ஓகே. இது எத்தனாவது ட்ரிப் ஜிடி ஹாலிடேஸ்? Fourth. How do you like it? Yeah, I like it. I feel very safe. The other 2 trips were solo trip actually. Oh. So I felt safe. My first trip was a solo trip, Europe trip. Okay. I felt safe. சோலோனா நீங்க சிங்கிளா? ஓ. ஓகே. So இவங்க கூட வேற ஏதாவது போயிருக்கீங்களா? Malaysia and Singapore. Malaysia I and went with them. Again Dubai I went in Jan. That was again a solo trip. Oh. And this is again with my daughter and my girls. உங்க பேருமா? Aarti. Aarti. Okay. Of course you are from Chennai too, la? Yes. Chennai. And என்ன பண்றீங்க? I'm a doctor. டாக்டர். நீங்க உங்களை என்ன பண்றீங்கன்னு கேட்க மாட்டேன். Homemaker. Homemaker. Okay, sorry. என்ன ஸ்பெஷாலிட்டி? Family medicine. Family medicine. Family medicine. Good. Good. How are you enjoying this trip? Yeah, too good. எத்தனை ட்ரிப் போயிருக்கீங்க இது வரைக்கும்? Previously Singapore, Malaysia, இப்போ second trip. Good. Okay. I want to அடுத்தது இவங்க. ஹலோ. உங்க பேரு? My name is Jayalakshmi. ஜெயலக்ஷ்மி. ஜெயான்னு கூப்பிடுவாங்கல்ல? Jaya. இந்த ட்ரிப் எப்படி இருக்கு? குட். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போயிருக்கீங்க ஜிடி ஹாலிடேஸ்? இதுக்கு முன்னாடி I went to Vietnam and Cambodia, Georgia, and Singapore, Malaysia. Okay. So இது 4வது ட்ரிப். And you are from which Chennai? சென்னையில் எங்க? அம்பத்தூர். ஸோ என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? I was working as a microbiologist, but right now I'm a homemaker. மைக்ரோபயாலஜிஸ்ட். இப்போ இல்லை. ஹோம்மேக்கர். தேங்க்யூ. ஓகே. வணக்கம். உங்கள் பேர் சொல்லிக்கங்க. பரிமளா. ஜானகிராமன். எங்கேருந்து வரீங்க? எங்கே? எந்த ஊர்? சென்னையில் எங்கே? ராயபுரம். ஓகே. ஜிடி ஹாலிடேஸில் இது எத்தனாவது ட்ரிப்பு? இது எங்களுக்கு வந்து 7வது ட்ரிப். ஓ, எல்லா பக்கமும் போயிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஸோ இதில் என்ன பிடிச்சிருக்கு பெஸ்ட்டு? யூரோப் ஃபர்ஸ்ட். சிங்கப்பூர். துபாய். ஓகே. அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. உங்கள் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உங்கள் பேர்மா? பாரதி. ஜெயபாரதி. ஓகே. ஆனால் இவர் கூப்பிடுறது பாரதி. ஜெயந்தி. மற்றவங்களாம் பாரதி. பாரதி. உங்கள் பேர் சார்? என் பேர் முருகேஷ். முருகேஷ். எங்கே இருக்கீங்க? தமிழ்நாடு, சேலம். சேலம். சேலமில் எந்த பகுதி? சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட். நியூ பஸ் ஸ்டாண்ட். ஓகே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலாக? நான் வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இவர் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். நீங்கள் என்ன ரிட்டையர் ஆகலையா? இல்லை, எனக்கு 6.5 years. ஓ, இன்னும் இருக்கா? ஓ, ஓகே. இது ஜிடி ஹாலிடேஸில் எத்தனாவது ட்ரிப்பு? தேர்டு. வேற எங்கெல்லாம் போனீங்க? ஃபஸ்ட்டு வியட்நாம், கம்போடியா போனோம் லாஸ்ட் இயர். அக்டோபரில் சைனா போனோம். ஓகே. தேர்டு ஜப்பான். தேர்ட். ஓகே. ஜிடி ஹாலிடேஸ் ட்ரிப்ஸில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப? நல்லா கேர் பண்ணுறாங்க. நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் லக்ஸரியஸாக இருக்குது. அப்புறம் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குது. ஓகே. கேர் அண்ட் சேஃப்டி. சேஃப்டி. குட். ஓகே. இந்த ட்ரிப்பில் இது வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப? ரொம்ப பிடிச்சது மீன் பிளேஸ் ஜென்ரலாக. ஆமாம், பிளேஸ். நேற்று போனோமே அண்டர் சி டனல் போனோம், அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சரி. ஏதாவது டிப்ஸ் ஏதாச்சும் ஜிடி ஹாலிடேஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? இம்ப்ரூவ் பண்ணணும்னா டைமிங் வந்து ஏர்லியராக பிக்கப் பண்ணுறாங்கன்றீங்க. ஓகே. அது நம்ம இப்போ ட்ரிப்பில் வரவங்களாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பர்சன் தான் எபோவ் 60க்கு மேலே தான். ஆமாம். பட் அவங்களுக்கெல்லாம் ஏர்லியராக ஒரு 7:30க்கெலாம் ரெடி ஆகுதுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் கொஞ்சம்.
ஓகே. ஸோ அது அவங்க டைமிங் வந்து 9 மணி 9 o'clock 9:30 அப்படி வரும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு 8:45க்கு. டேப்லெட்டு இதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே. ஆமாம். அது ஒன்று மட்டும் நம்ம பார்க்கணும். 2 days extend கூட பண்ணலாம். 2 days extend கூட பண்ணலாம். ஆமாம், எல்லாரும் ரிட்டையர்டு தான். மியூசியமும் தேவையில்லை. இதெல்லாம் வந்து படம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. just to go around that area. You'll be sitting here? Yeah. சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். வேற என்ன சீனியர்ஸ் இது ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிட்டோம். முதல்ல உங்கள் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. உங்கள் பேர்? பேர் அண்ணாமலை. மனைவி பேர் வந்து சுகுணாதேவி. சுகுணாதேவி. சரி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பண்றீங்க? நான் பிஹெச்எல் ராணிப்பேட்டையில் வேலை பார்த்துட்டு ஓகே பண்ணியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம். என்னவா இருந்தீங்க? இன்ஜினியர்? வந்து ஒரு எம்ப்ளாயர் தான். எம்ப்ளாயி சூப்பர்வைசர், அடுத்தது என்ஜினியர், அந்த கேட்டகரி அப்படி வரும். எம்ப்ளாயர் தான். ஓகே. நீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்கங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அமேசான் கம்பெனியில் ஒர்க் பண்றான். இப்போ வந்து பெங்களூர்ல இருக்கான். சரி. சின்ன பையன் வந்து அவனும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா வந்து எல்ஐசி ஆபீஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்குலாம்? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. பேர பசங்க? பெரிய பையனுக்கு ஒரு பேத்தி இருக்கு. சின்ன பையனுக்கு ஒரு பேரன் பேத்தி 2 பேருக்கு. ஜிடி ஹாலிடேஸ்ல எத்தனாவது ட்ரிப்? ஜிடி ஹாலிடேஸ்ல இது வந்து 9வது ட்ரிப். டேங்க, அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிருக்கீங்க நீங்க. இல்ல 9வது ட்ரிப்னா அது இன்னும் ஒரு 5 இன்னும் ஒரு 4 போனா கம்ப்ளீட் ஆயிடும். அவங்க இருக்கிற ஊர்ல. உங்களுக்கு ஜிடி ஹாலிடேஸ்ல பிடிச்சது என்னது? சேஃப்டியா இருக்குது. தமிழ்காரங்களோட போறோம். சாப்பாடெல்லாம் என்ன? உண்மையை சொல்லல. ஃபர்ஸ்ட் துபாய் போகும்போது காலையில டிஃபன் சரி கிடையாது. அப்புறம் நாங்க கேட்டோம் அட்லீஸ்ட் ஏதாவது வேணுமேன்னு சொல்லிட்டு. ஆனா மதியானம் நைட்டுலாம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அது எல்லா ட்ரிப்புலுமே காலையில எப்பவுமே நமக்கு நம்ம ஃபுட்டு கிடைக்காது. ஹோட்டல் ஃபுட்டு தான். ஆமா, அங்க இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம். ஆனா மதியம் நைட்டும் நமக்கு ஃபுட்டு நம்ம தமிழ் ஃபுட்டு. ஆனா மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்டா இருக்கு இல்ல? சவுத் இந்தியன் ஃபுட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா இந்த தடவை வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா அந்த ரைஸ் ரொம்ப பாஸ்மதி போடுறாங்க பொன்னிக்கு பதிலா. இருக்குதா, வயிறு வலியே வந்துருச்சு எனக்கு 2 நாளா. இதுக்கு முன்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ட்ரிப்ல அவங்க. ஆனா பண்ணல. ஜிடி ஹாலிடேஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க நீங்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றதுன்னா? ஒன்று வந்து நீங்கள் சொல்கிறது சாப்பாடு, ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு டைமிங், ட்ரிப்பு டைமிங், கூட்டு போகிற இடங்கள் அதெல்லாம் திருப்தியாக இருக்கா? இடங்கள் அவ்வளோதான் பார்க்க முடியும்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து பர்ச்சேஸுக்கு ரொம்ப நேரம் விடுறாங்க. தேவையானதை வந்து கம்மியாக டைம் அர்ஜென்ட் படுத்துறாங்க. அதுதான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்கறது கிடையாது. அன்னைக்கு 4 மணி நேரம் கொண்டு போய் அனாதையாக உட்கார வச்சுட்டாங்க. அதே ஒரு இந்த ஒவ்வொரு ட்ரிப்லையுமே கண்டிப்பா 4 இது நமக்கு வேஸ்ட் தான் டைம். ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குதுன்னா நமக்கு வந்து 4 ப்ரோக்ராம் வந்து வேஸ்ட், நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அது அவங்க சொன்னா மத்தவங்க வந்து விரும்புறாங்க, பர்ச்சேஸ் விரும்புறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே பர்ச்சேஸ் போறது கிடையாது. அது தேவைப்படுறவங்க தான். நான் கூட அது சொன்னேன், நீங்க ஏன் வந்து எங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துக்கலாம், ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் இருந்த ஹோட்டல் தான், போய் எங்களை ஹோட்டல் இறக்கி விட்டோம். அப்புறம் நீ என்னைக்கு சாப்பாடோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அந்த ரெயின்போ பிரிட்ஜ் எல்லாம் என்ன அப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போறது தான். அதுக்காக நம்மள அங்கே 4 மணி நேரம் லிட்ரலி அனாதைகளா உட்கார வச்சாங்க. அப்படிதான். அப்படிதாங்க பாலியிலயும் ஒரு என்ன போறதுக்காக நம்மள 4 மணி நேரம் உட்கார வச்சிருந்தாங்க. ரிவர் ராஃப்டிங் பாலியில. அப்புறம் நாங்களாம் கேட்ட பிற்பாடு கொஞ்சம் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஊஞ்சல் ஆடுறது சும்மா நாங்க பாத்துட்டு வரோம். நாங்க அது வரைக்கும் ஏன் நாங்க அவ்வளவு நேரம் உட்கார கேட்ட பிற்பாடு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க.
தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒன்றும் சொல்லுவேன். நமக்கு வந்து சேஃப்டி முக்கியங்க. ஆமா. நம்ம ஏஜ்டு பீப்புளுங்கிறதுனால சேஃப்டி முக்கியம். அதனால நாங்க இதை தேர்ந்தெடுக்கிறோம். இது ஆனா சேஃப்டி ரொம்ப. உங்க பசங்களும் நீங்க இப்படி வரதுக்கு சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சாங்களா? அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க வாங்கல, நாங்க கிளம்பி வந்தோம். அவங்கள கேட்கலாம் மாட்டீங்க. ஓகே. உண்மை அதுதான். ஏன்னா இல்ல எல்லாரும் நாங்களும் அப்படிதான். அவங்களுக்கு படிக்க வச்சா வேலைக்கு அனுப்பிட்டோம். அவங்க தனியா இண்டிவிஜுவலா அவங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, நாங்க சுதந்திரம் கொடுத்துட்டோம். இல்ல சிலருக்கு ஒருத்தர் 2 பேருக்கு எப்படின்னா, ஐயோ பசங்க வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வேண்டாங்க அவங்களை கேட்கணும் அப்படின்வாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிட்டோம். ஏமா அவங்க எங்களை விட இது அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க, ரெண்டாவது செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 41 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷம் தான் எங்களுக்காக நாங்க பண்ணிக்கிறோம். குட் குட். நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்க. ஆமா. Very much advanced. That's very good. Okay. Thanks. Hello. Yeah, introduce yourselves, please. What's your name? Priya. Hari. Prithvi. Pratisha. Okay. Where do you all live? We are from Bangalore. Bangalore. And what do you all do profession-wise? I am a IT. How about you? Also in software. Both are software. Pardon? Okay. I'm in 8th grade. You are in 8th grade. Okay. This is how many trips you've been on GT before? First one. First one. We have been to others. But with GT this is the first one. And what is the best thing you like about GT? This trip. Hospitality, they are taking care of the people best. How about you all? What's the best thing you like? Same. What's the worst thing you like? Don't like? Anything? Waking up in the morning. Waking up. So actually, we have to board only in Chennai. So we have to travel from Bangalore to Chennai, which is You could have flown from Bangalore. no, we didn't. Okay, because that was not an option. I took an option of flying from Kuala Lumpur. No, that was on the day. Here they have to arrange from Bangalore to Kuala Lumpur, which they said actually we are 2 families, Okay. but they said it's not possible. That was only because we have to travel all the way from Bangalore to here and then. That was overhead on it. Okay. Otherwise, there is no complaint. Okay. Nice meeting you all. சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? அமுதா. ஃபுல் நேம்? அமுதா விஸ்வநாத். அமுதா விஸ்வநாதன். ஈரோட்ல இருக்கேன். ஈரோட்ல இருக்கீங்க. BA கோஆபரேஷன் படிச்சிருக்கேன். என்ன வேலை செஞ்சீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபுல்லாவே ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபுல்லாவே ஹவுஸ் ஒய்ஃப் தான். இது GT ஹாலிடேஸ்ல எத்தனாவது? மூணாவது ட்ரிப். யூரோப் போனேன், லண்டன் போனேன், இப்போ இந்த ஜப்பான் வந்திருக்கேன். ஸோ GT ஹாலிடேஸ்ல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கைண்டா ஹேண்டில் பண்றாங்க, பரவாயில்ல. ஃபுட்டு பரவாயில்ல. ஓகே. அண்ட் அவங்க GT ஹாலிடேஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும், பெட்டரா பண்ணலாம்னா என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்ன மாதிரி கால்வலி வர்றவங்களுக்கு இது லிஃப்ட் பக்கத்துல ரூம் போட்டு கொடுக்கணும், அதுதான் மெயின். ஓகே. அது இந்த கோரிக்கை தானே. அது இவங்களே கொடுக்கலாம் பண்றவங்க. அப்புறம் எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பேரன் ஒண்ணு, பேத்தி ஒண்ணு. ஓகே. பையனுக்கு பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் ஆகல. அவன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான். ஈரோடு கார்பரேஷன்ல ஜேஇயா இருக்கான், முனிசிபல் கார்பரேஷன். நீங்க பையன் எல்லாம் ஒன்னதா இருக்கீங்க? ஆமா, 2 பேரும் தான். அவர் இறந்து 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் ஆச்சா? ஓகே. எப்படி இந்த ட்ரிப் எப்படி பிடிச்சிருக்கு? எல்லாருமே நல்லா பழகுறாங்க, இதா இருக்காங்க, அதனால பிடிச்சது. இது வரைக்கும் நம்ம 4 நாள்ல எது உங்களுக்கு பெஸ்டா பிடிச்சது? நேத்து போனது ட்ரிப். மேல அங்கெல்லாம் காஷ்மீர் மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, குளிர். ஆனா மேல போக முடியல. பட் அது நல்லா நல்லா. தேங்க்ஸ்மா. உட்காரலாமா? ஓகே. இது வந்து எனக்கு செகண்ட் ட்ரிப் இவங்க கூட, GT கூட. இந்த தடவை எப்படி நான் ஃபீல் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தோம், பேரண்ட்ஸ் இருந்தோம், சில்ட்ரன் இருந்தோம், கிராண்ட் சில்ட்ரன் வேறு இருந்தோம். அந்த சின்ன பாப்பா எங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் மாதிரி ஆயிடுச்சு. அதே ஒரு ஹோல் ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரிப். ஒரு சின்ன பையன் இருந்தான், நல்லா வாழ்க்கை பண்ணுற பையன். எல்லாம் தாத்தான்னு ஒரு குழந்தை.
அதனால இது என்ன உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாகவே இருந்துச்சு இந்த ட்ரிப். நல்லா ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அதோட சாப்பாடு விஷயத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த எல்லாரோட கொஞ்சம் டைமுக்கு வர்றது அவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துக்கிட்டா கூட ஒரு இதாக அது ஒரு பாலிசியாக வைக்கணும். எல்லாரும் டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு வந்துடணும், இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா. ஏன்னா மற்றவங்க சீக்கிரம் வர்றவங்க அதனால சஃபர் பண்ணுறாங்க, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அதனால் அதை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அதனால அவங்க மன வருத்தப்பட்டுக்கிறாங்களங்கிறது அது அவங்களோட பிரச்சனை. இவங்க அதை பாலிசியாக எடுத்துக்கணும். நீங்கள் இப்படி தான் செய்யணும், இது கேட்டு நான் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லது. வேற நம்ம அலெக்ஸை பற்றி நான் சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, எத்தனையோ கைட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இவர் அது ஒரு டீச்சர் மாதிரியே அதுக்கு வரைஞ்சி படம் வரைஞ்சி அது பண்ணி இது பண்ணி செய்கிற மாதிரி இந்த கைட் நான் பார்த்ததில்ல. ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா கிளியராக சொல்லி அது வழங்காததுக்கு படம் வரைஞ்சி காட்டி மேப்பில் போட்டு பேக்வேர்டு ஒன்று தான் மிஸ்ஸிங். அது அவ்வளோ நல்லா பண்ணார். அதனால் அவருக்கு குடோஸ் டு மிஸ்டர் அலெக்ஸ். இவர் நம்ம நவீன் கேட்கவே வேண்டாம், எப்பவுமே சிரிச்சுட்டு மகேஷ் வந்து நம்ம நல்ல சின்ன பாப்பிள்ள நமக்கு. அதனால எல்லாமே நல்லா இருந்துச்சு. And we look forward to travel again with the GT. Okay, thank you very much. Yeah, hi. Introduce yourself. Your name? I am Shivananda. I am born and brought up in Chennai. I am an international table tennis player. Nice. So this is my first visit to Japan. Sorry, second visit to Japan. First time when I came for a tournament representing India. Okay. This is my second visit to Japan as a tourist. Okay. And your profession is? What do you do? I am working with the income tax department in Chennai, India. You, Ma? Hi, I'm Vidya. I'm also born and brought up in Chennai, and I'm an international table tennis player. Currently working. Is that how both of you met? Yes, kind of. We have been Incredibles partners. Oh, okay. Yeah. So yeah. And currently I'm working with income tax department. Oh, work also same. Yeah. Oh, nice, nice. And is this your first trip with the GT Holidays? Yes. Okay. And then how do you like so far? Yeah, so far it's been good. What is the best thing of all these days for you? In Japan? No, yeah, in Japan too. I think culture, and we Indians have a lot to learn from the Japanese culture. There's from the cleanliness to the courtesy and the staff and everything out here, the greenery and the system. Lot to learn, and it's very, very fascinating. Okay. And any tips to make the tour better? So far it's been good. Little more maybe coordination and little help for the elderly people, and communicating things a little bit in advance can be better. But yeah, so far it's been very good. You, Ma? Vidya? Almost the same. We discussed over it. Thank you. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. பேரு, எந்த ஊரு, என்ன பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. ஆக்ஷன். அதான் சொன்னேன். என்னோட பேர் சந்திரசேகர். என்னோட ஒய்ஃப் பேர் சந்திரசேகரன். ஓகே. எந்த ஊரு? மணிப்பாக்கம், சென்னை. ஓகே. அண்ட் ஒரிஜினலாகவே அந்த ஊர் தானே நீங்கெல்லாம்? இல்லை, நான் வந்து திருநெல்வேலி. நீங்கள் தஞ்சாவூர். நான் தஞ்சாவூர் பிறந்து வளர்ந்தது. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து 91 சென்னை வாசி. என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க? ப்ரொஃபஷன் வந்து ஃபுல்லாகவே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கோம். இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து ரிட்டையர்டுன்னு வச்சுக்கலாம். எத்தனை குழந்தைங்க? 3 சன்ஸ். ஃபர்ஸ்ட் டென்ஸ் 2 சன்ஸ் டென்ஸு, அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு பாய். ஓகே. அவனும் 3 சன்ஸ் மொத்தம். ஃபர்ஸ்ட் 2 சன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சனுக்கு வந்து 2 கேர்ள். ஓகே. அடுத்த சனுக்கு வந்து ட்வின்ஸ்ல இன்னொரு சனுக்கு வந்து பாய். கடைசி சனுக்கு நான் மேரேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சன் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ டாக்டர். அடுத்த சன் வந்து நாங்களே அரேஞ்ச் மேரேஜ். ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் ஷீ இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
அப்புறம் நானே உள்ள 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து சிவில் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் ப்ளஸ் பிகாம். அதுக்கப்புறமா இவ்வளோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவனும் ஆட்டோ கேட்டதுனால பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோ கேடில் இது பண்ண சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தென் பேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வாங்கி அந்த லோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியாததுக்காக லேண்டை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஆல்மோஸ்ட் சின்னலேருந்து நல்ல பெரிய டாப்ல ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சென்னையில் ஒரு நேம் இருக்கிற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜிடி ஹாலிடேஸில் இது எத்தனாவது ட்ரிப்? ஜிடி ஹாலிடேஸில் இது வந்து செகண்ட் ட்ரிப். முன்னாடி யூரோப் ட்ரிப் போனோம் 3 years back. Okay. யூரோப் ட்ரிப்ஸ் இட்டாலி எல்லாம் கவர் பண்ணி 4 countries கூட்டிட்டு போனாங்கல்ல. So what is the best part of GT holidays? Tamil speaking managers from Chennai itself. Then food they are keeping us in Indian restaurants now. Usually நம்ம ஃபாரின் போனா Indian restaurants நம்ம அவைலபிளா சாப்பிடுவோம். நமக்கு வந்து இந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கிற ஒரு ஐட்டம். தமிழ் பீப்புள் எல்லாரும் வராங்க, கொஞ்சம் பேசுறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். நம்மளா அரேஞ்ச் பண்ணி போனா நமக்கு பிளானிங்கே 1 month ஆயிடுது, 2 months ஒர்க் ஆயிடுது. இது ஜஸ்ட் நம்ம பே பண்ணிட்டோம்னா அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ஜாய் பண்ணலாம், டூர் பேக்கிங் மட்டும் பண்ணா போதும். இதில் என்ன டிப்ஸ் கொடுத்தீங்க ஜிடி ஹாலிடேஸ்க்கு? இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் சில நாள் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, சம்டைம்ஸ் 1 day டூர்ல அப்படியே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு மாடல் எல்லாம். ஆக்சுவலி நம்ம ஜப்பானுக்கு வந்ததே இது ஃப்ளவரிங் சீசன் பார்க்க தான். அன்னைக்கு அந்த கார்டன் சொல்லிட்டு போயிருக்கலாம், அவருக்கே சொன்னோம். நீங்கள் சார் என்ன டிப்ஸ்? சேம் தான். பிளாசம் வந்து செரி பிளாசம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது மிஸ் ஆகிருக்கு. பட் 2-3 இடம் கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகிருக்கு போல இருக்கு. பட் பரவாயில்ல, இன்னைக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் போட்டு கூட கொஞ்சம் காசு பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமான இடங்களை கவர் பண்ணலாம். அந்த 2 days இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் பார்த்தோம். What is the best part of the trip you like so far? Best part of the tripனு சொல்லும்போது நம்ம போன அந்த செகண்ட் டே என்ன பண்ணோம்னா பிளானட் லோன்லி பிளானட். தென் அதுக்கப்புறம் இப்போ ஹிரோஷிமாவும் பரவாயில்ல உங்களுக்கு. ஏன்னா புல்லட் ட்ரெயின் கண்டிப்பாக போகணும் அச்சீவ்மெண்ட்டில் இருந்தது. ஸோ ஹிரோஷிமா போனது நல்லா இருந்தது. பட் எனிவே அந்த ஒரு இதை பார்க்கறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை நம்ம பேச்சு துணைக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக பார்க்கவே நீங்க ஹிரோஷிமான்றது வந்து அது கேள்விப்பட்டிருக்கோம். நாகாசாகி ஹிரோஷிமான்றதை பார்த்தோம். நாகாசாகி சேர்த்து பார்த்தா ஒருத்தர் தனித்தனியாக பேசுங்களேன், அவர் பேசி முடிக்கட்டும். ஹிரோஷிமா நாகாசாகி ரெண்டுமே பார்க்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து ஹிரோஷிமா பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்க என்ன சொன்னீங்க யூரோப் பற்றி? யூரோப் ட்ரிப் வந்து அப்போ உள்ள குரூப் ட்ரிப்லேயே நாங்கள் இன்னும் அந்த யூரோப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதில் இப்போ கேர்ள்ஸ் வந்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தாங்க. என் பையன் வந்திருந்தான். அப்போ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணாங்க. இல்லை நாங்கள் எல்லோரும் ட்ரிப்லேருந்து போயிருந்தோம். ஒரு 5-6 ஃபேமிலிஸ் போயிட்டு இப்போ சென்னையில் நடந்தது. அப்படி போயிட்டு வந்தோம் லாஸ்ட் இயர். அந்த குரூப்பே வந்து ஜிடி ஹாலிடே வந்திருக்காங்களா போட்டே வச்சிருக்கோம். அந்த குரூப்பே போட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த குரூப்பும் அதே மாதிரி எல்லாரும் நல்லா அமைஞ்சிருக்காங்க. எல்லாரும் நல்ல பீப்புளாக இருக்காங்க. எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் எல்லாருமே. கண்டிப்பா இது வந்து we will continue. ஆமா, அடுத்த ட்ரிப்ல சந்திப்போம். கண்டிப்பா இந்த ட்ரிப்ல வந்து எல்லாருமே சந்திப்போம். நாங்க அந்த யூரோப் ட்ரிப்லயே போட்டோம் மெசேஜ், ஜப்பான் போறோம், யாராவது வெளியில பர்టిక్యులரா எங்களை நீங்க ரிசீவ் பண்ணதுனால கண்டிப்பா உங்களை நாங்க மறக்க மாட்டோம். அதையும் சொல்லிடுறோம். மலேசியா இது ஜப்பான்ல மலேசியால டைரக்டா இறங்கி வந்து இங்க ஜப்பான்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களா வரதுக்கு. ஸோ தட் இஸ் குட். ஓகே, ஜிடி ஹாலிடேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதே லைட்ல இன்வைட் பண்ணுறேன். தேங்க்யூ. வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை கண்டிப்பாக பண்ணுறேன்.